ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். நான் வந்து ரீசெண்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நான் வந்து ஃபிஷ் சேல் பண்ணால் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 25 பேர் கேள்விக்கு பதில் சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து ஓகே ஆரம்பிச்சலான்னு நினச்சேன். பட் நீங்கள் வந்து 100 ஓட்டிங்க்கு மேலே பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் வந்து 25 20 அவ்வளோதான் நான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் 100 ஓட்டிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா 90% இருந்தது. ஸோ அதனால் வந்து சேனல்லே ஆரம்பிச்சிடலாம். பட் நான் இப்போ ஆரம்பிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது ஏன்ற ரீசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா துபாக நான் ஆரம்பிக்க தேவையில்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் எடுத்துகிட்ருக்கேன், நிறைய டைப் வெரைட்டிஸை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் எதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேல் ஆகுது அண்ட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக கிடைக்குது அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த மீன் தான் தேவைப்படுது அப்படின்றத பார்த்து பண்ணிக்கிட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா சேல் வந்து நான் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அண்டு பக்கத்தில் சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ரொம்ப பெருசாலாம் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறது என்னன்றதை நான் உங்களுக்கு சின்னதாக காட்டிடுறேன். ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு கண்டெய்னரில் பிரித்து வச்சு கப்பி கிரஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலாம் வந்து அந்த மீன் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ்லேருந்து ஒன்று காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இங்கேருந்து பார்த்தா குழம்பிடும், அதனால தான். அண்ட் நிறைய பேருக்கு தோணலாம், என்ன ப்ரோ வேறு வெரைட்டியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்றது. நான் இப்போ தான் வந்து போட்டே வச்சேன் பிரித்து, அதனால தான். ஸோ வந்து இப்போல்லாம் வந்து இவனுங்களை பேக் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு என்னென்னன்றதை காட்டுறேன். குதிக்காமல் இருக்கிறதுக்கு ஏர் கிராஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒன்றா வச்சு வளர்க்குறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்றதை சொல்கிறேன். சாண்டா கிளாஸ் கப்பி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு இருக்குது, அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்பிள் ப்ளூபெரி ட்ராகன் இருக்குது, அதுவும் பலூன் அது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 வெரைட்டி தான் அதில் இருக்குது. அண்டு இன்னொரு பக்கெட்டில் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா டம்போ இயர், ஓகேங்களா? ஸோ அதோட ஃபீமேல் அண்டு மெயில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ பேக் பண்ணி செல் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இதோட ப்ரைஸில் என்னான்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஐ நோ. ஸோ பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும் தான் நான் வந்து 250 விற்கிறேன் பேரு, ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் வந்து 200 தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் எப்படி சேல் ஆகுது அண்டு இதை வச்சு தான் பொறுத்து தான் நான் வந்து சேனலில் இந்த வெரைட்டி கப்பீஸை மட்டும் தான் சேல் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு அண்டு பர்பிள் பெரி ட்ராகன் உங்களுக்கு தனியாக தெரியும் பாருங்கள். எனக்கு ஃபேவரட்டே அந்த பர்பிள் பெரி ட்ராகன் தான், நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இவங்களாம் வந்து பேக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்கில் இருக்கிற ஒரு ஃபுட்டேஜை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ். ஸோ எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். அண்ட் ஷோர் நான் வந்து சென்னைக்குள்ளே சேல் பண்ணுறதுனால ஹோம் டெலிவரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹோம் டெலிவரி பண்ணும்போது இதே ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஏன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வரைக்கும் போய்ட்டு கேன்சல் பண்ணுறாங்க, அது வரைக்கும் வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து சென்னையில் கண்டினியூ பண்ணலாம் வேணாமான்றது யோசிக்கிறதுக்காக ஸ்டில் அது பண்ணிகிட்ருக்கேன். சூன் வந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சூனாக ஒரு வீடியோ போட்டுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டம்போ இயர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பாடி பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பலூன் மாதிரி இருக்குதுன்றதை பாருங்கள். மெயிலுக்கெலாம் சின்ன வயசுலலாம் இது என்னோடய ஃபேவரட்டான கப்பிங்க, டம்போ இயர்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு, ஃபுல் கோல்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸுங்க. இது வந்து ரொம்ப பெருசாக தான் வளரல, சின்ன சைஸ் தான். சின்ன சைஸ்னால் ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ், ஓகேங்களா? ஸோ ஃபுல் கோல்டு மெயில் அண்ட் ஃபீமேலும் இருக்குது. ஸோ இன்னும் நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. அண்ட் என் கேமரா குவாலிட்டியில் தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ஃபோன் நல்லா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பர்பிள் பிளாக்பெரி இருக்குது பாருங்கள், அதோட சைடு வியூ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேங்க. ஒன்று ஆக்சுவலி அது வீடியோவாக போடணும்னு நினைக்கல, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்ல, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்பணும்ல. ஸோ அதுக்காக ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா சரி நம்ம சேனலில் இருக்கான ஒரு அப்டேட் வீடியோவாக போட்டுடலாமே, கேள்வி மட்டும் கேட்டோம், ஏன்னா இவ்வளோ நாள் எதுவும் பண்ணாமல் இருக்காருன்னு சில பேருக்கு தோணலாம்ல. ஸோ அதனால தான். ஸோ சென்னைக்குள்ளே இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ஃப்யூச்சரில் பண்ணுறேன் சேனலில், ஓகேங்களா? உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குதுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வெரைட்டி பிடிச்சிருக்கு அப்படின்றதையும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் நம்மக்கிட்ட இருக்க வெரைட்டிஸ் இல்லை, இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்கிட்ட காலி. அந்த பழைய வீடியோ ஃபுட்டேஜ் கூட என்கிட்ட இல்லை, அதெல்லாம் வந்து டிலீட் பண்ணிட்டேன். ஆனால் கஸ்டமருக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் காட்டிட்டு ஓகே ஆகிட்டு அப்புறம் டிலீட் பண்ணிவிடுவேன் ஃபோனில் ஸ்டோரேஜுக்காக. ஆனால் வீடியோ க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணணும்ல, அதனால தான். அண்ட் ஷோவில் உங்களுக்கு என்ன கப்பி வெரைட்டிஸ் பிடிக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இது சேல் பண்ணால் நான் இது வாங்கிடுவேன், நான் ரொம்ப நாள் இந்த வெரைட்டி கப்பியை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து அதையும் நான் வந்து டிஸ்பிளே காட்டுவேன் ஃப்யூச்சரில் சேல் பண்ணும்போது, ஓகேங்களா? ஸோ ஓகே, டக்குன்னு ஆரம்பிக்க வேணாம், பொறுமையாக ஆரம்பிக்கலான்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோன் ஆரம்பித்து ஒரு வீடியோ போடுறேன்.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பீஸை வச்சு ப்ரீடிங் வீடியோ போடுறேன். இண்டிவிஜுவலாக எப்படின்னா சாண்டா கிளாஸை வச்சு ப்ரீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அதை ப்ரீட் பண்ணும்போது அந்த கப்பியை ப்ரீட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் அது வந்து ஈஸியாக குட்டியை ரைஸ் பண்ண முடியுதா, அதுலேருந்து ஏதாவது குட்டி வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு கப்பிக்கும். சில பேருக்கு தோணியிருக்கலாம், என்ன ப்ரோ கப்பி தானே இப்போ ப்ரீட் பண்ணுறீங்க, அதில் என்ன ப்ரோ ஒரு கப்பிக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு வந்து சில கப்பி ப்ரீட் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி வந்து வர்றது கம்மியாக இருக்குது அப்படி இப்படிலாம் தோணியிருக்கு. சிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கே படப்படன்னு குட்டிலாம் வந்துடுது அப்படின்லாம் தோணியிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ப்ரீடிங்க்கும் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், ஒவ்வொரு எக்ஸாட்டிக் கப்பீஸையும் ட்ரை பண்ணுவோம். எல்லா ப்ரீடிங் வீடியோவும் நான் உங்களுக்கு சேனலில் போடுறேன். ஸோ ஒரு வெரைட்டி ப்ரீடிங் வீடியோவும் வரும். ஸோ கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சூன் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை ஷோ.